அடுத்தது இப்போ நம்ம பர்ஃபெக்ட் காம்படிஷன் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு பர்ஃபெக்ட் எப்படி விலையெல்லாம் தீர்மானிக்கிறாங்க அதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா. அடுத்தது இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன், அதாவது நிறைகுறை போட்டின்னு தமிழில் சொல்கிறது. அதுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். அங்கே என்ன பார்த்தோம், எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும், யாரும் ஏமாற்ற முடியாது, டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்லாம் கிடையாது, பர்ஃபெக்ட் நாலேஜ் இருக்குது, அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கிறதுனால நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் இருக்காங்க, நம்பர் ஆஃப் பையர்ஸ் இருக்காங்க. ஸோ ப்ரைஸ் டேக்கர் தானே தவிர ப்ரைஸ் மேக்கர் கிடையாது. இந்த மாதிரிலாம் பார்த்தோம் இல்லையா. இதுக்கெல்லாம் அப்படியே ஆப்போசிட் ஆனது இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன். ஓகேவா, இதை நம்ம பார்க்கலாம். அதாவது நிறைகுறை போட்டின்னு தமிழில் சொல்கிறாங்க. இதை ஜான் ராபின்சன், அந்த லேடி பாருங்கள், ராபின்சனுடைய மெசேஜ்னு சொல்கிறாங்க. அடுத்து கீழே எட்ஜ்வர்த் சாம்பர்லின், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இம்பர்ஃபெக்ட் காம்படிஷனை சொல்லியிருக்காங்க. ஓகேவா. The concept of imperfect competition was propounded in 1933 in England by John Robinson and in America H. Chamberlain. அங்கே அமெரிக்காவை சேர்ந்த ஜான் ராபின்சனும் இங்கிலாந்தை சேர்ந்த ஹிஎச் சாம்பர்லினும் சேர்ந்து இந்த நிறைகுறை போட்டி கோட்பாட்டை உருவாக்கியுள்ளார்கள். It is an important market category where the individual firms exercise their control over the price. சந்தை அமைப்பின் மிக முக்கியமான ஒரு அமைப்பாக இது இருக்கும். தனிநபர்கள், நிறுவனங்கள் என்ன பண்ணுது, விலையின் அளவை கட்டுப்படுத்தி தன்னுடைய செயல்பாட்டை மேற்கொள்கின்றது. இது டெஃபினேஷன் பாருங்கள். இதுக்கான டெஃபினேஷன் தான் முக்கியமானது, கொஞ்சம் கவனிச்சுக்காங்க. Imperfect competition is a competitive market situation where there are many sellers but they are selling heterogeneous goods, as opposed to the perfect competitive market scenario. As the name suggests, competitive markets are imperfect in nature. அதாவது டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் நிறைகுறை போட்டின்னு சொல்லப்படுறது போட்டிகளின் ஒரு வகையான அமைப்பாகும், அதாவது அங்காடி போட்டியினுடைய ஒரு அமைப்பாகும். சுச்சுவேஷன் வேர் தேர் ஆர் மெனி செல்லர்ஸ், இங்கே என்ன இருக்காங்க, நிறைய விற்பனையாளர்கள் இருக்காங்க அங்கே மாதிரியே. பட் தேர் ஆர் செல்லிங் ஹெட்ரோஜெனியஸ் டிஸ்சிமிலர், அதாவது வேறுபட்ட பல தன்மை கொண்ட வேறுபட்ட பண்டங்களை இங்கே அவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஓட்ஸ் அப்போசிட் டு த பர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட் சினாரா, அந்த நிறைவு போட்டியினுடைய இயல்புகளுக்கு எதிரானதாக இது அமைஞ்சிருக்கு. நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் வேறுபட்ட பண்டங்களை என்ன பண்ணியிருக்காங்க, பல்வேறு விலைகளில், அதாவது வேறுபட்ட பண்டங்களை இங்கே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது அந்த நிறைவு போட்டிக்கு எதிரானதாகும். ஆஸ் த நேம் சஜஸ்ட், இந்த பேரில் இருக்கிற மாதிரி என்ன ஆகுதுன்னு சொன்னால், காம்படிட்டிவ் மார்க்கெட்ஸ் ஆர் இம்பர்ஃபெக்ட் இன் நேச்சர், அந்த நிறைகுறைங்கிறது போட்டியினுடைய யதார்த்தமான உண்மையாகி விடுகின்றது, அதனுடைய தன்மையே நிறைகுறை தான் அப்படின்னு ஆகிடுது. இதுதான் இதனுடைய டெஃபினேஷன். ஓகேவா. டிஸ்கிரிப்ஷன், இதனுடைய விளக்கம்னு பார்க்கலாம் பாரு. அதாவது இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் ரியல் வேர்ல்டு காம்படிஷன், நடைமுறை உலகின், நிதர்சன உலகின் மிக முக்கியமானதாக இருப்பது இந்த நிறைகுறை போட்டி தான். எங்கேயும் பர்ஃபெக்ட் காம்படிஷன்லாம் கிடையாது, அது இல்லை. நடைமுறை வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நிறைகுறை போட்டி தான் இருந்துகிட்ருக்குது. டுடே some of the industries and sellers தெய்வங்கள் எல்லாம் தோற்றே some of the industries and sellers are today some of the industries and sellers follow it to earn surplus profits. இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க, பல்வேறு விதமான தொழிலமைப்புகள் என்ன செய்கிறாங்க, உபரியான லாபம், சர்ப்ளஸ் ப்ராஃபிட் அடையிறதுக்கான முயற்சி தான் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, அதனுடைய செயல்பாடுகள் மூலமாக. இன் திஸ் மார்க்கெட் சைனரா, இந்த அங்காடி அமைப்பின் முறையின் கீழமாக என்ன செய்யுதுன்னா, த செல்லர் என்ஜாய்ஸ் த லக்ஸரி ஆஃப் இன்ஃப்ளூயன்சிங் த ப்ரைஸ் இன் ஆர்டர் டு ஏர்ன் மோர் ப்ராஃபிட்ஸ். இந்த அமைப்பினுடைய, இந்த சந்தை அமைப்பில் இருக்கக்கூடிய விற்பனையாளர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், லக்ஸரி ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ப்ரைஸ், விலையின் அளவை தாறுமாறாக எடுத்து என்ன செய்கிறாங்க, மிகப்பெரிய லாபம் அடைய முயற்சி செய்கின்றார்கள். விலையின் அளவில் தாறுமாறான அளவை ஏற்படுத்தி அதிகப்படியான லாபம், மோர் ப்ராஃபிட்ஸ் அடையிறதுக்கான முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் நடைமுறை உலகத்தில் இருந்துகிட்ருக்குது. இப்போ எ செல்லர் இஸ் செல்லிங் எ நான் ஐடென்டிக்கல் குட் இன் த மார்க்கெட்டு, இங்கே என்ன பண்ணுறது, நான் ஐடென்டிக்கல், ஒன்று போல் இல்லாத வேறுபட்ட பண்டங்கள் இங்கே விற்பனை செய்யப்படுது. தென் he can raise the prices and earn more profits. இங்கே என்ன பண்ணுறாங்க, விலையை அதிகம் பண்ணி அதிகப்படியான லாபம் அடைகின்றார்கள். ஹை ப்ராஃபிட்ஸ் அட்ராக்ட் அதர் செல்லர்ஸ், இந்த விற்பனையின் அளவில் வரக்கூடிய அதிகப்படியான லாபம் இருக்கு இல்லையா, இதனால் கவர்ந்தெழுக்கப்பட்டு வேறு விற்பனையாளர்கள் என்ன செய்கிறாங்க, என்டர் த மார்க்கெட் அண்டு செல்லர்ஸ்.
உள்ளே வந்து அவங்களும் வியாபாரம் பண்ணுறாங்க. who for incurring losses, ஒரு வேளை யாராவது நட்டமடைகிறார்கள் என்றால் கேன் வெரி ஈஸிலி எக்ஸிஸ்ட் த மார்க்கெட், அவங்க ஒரு சிலர் என்ன பண்ணலாம், நஷ்டம் அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க ரொம்ப சுலபமாக மார்க்கெட்டை விட்டு வெளியில் போயிடலாம். ஓகேவா? இங்கே தான் அது முக்கியமானது. என்ன ஆகுதுன்னு சொன்னால், இங்கே இதுக்கு தகுந்த மாதிரி சிங்கிள் செல்லராக இருக்காங்க, பொருளை விலையை நிறைய பண்ணி லாபம் சம்பாதிக்கிறாங்க. இது இதனுடைய நேச்சராக இருக்குது. இந்த லாபத்தை பார்த்துட்டு வேறுபட்ட பண்டங்கள் விற்கிறதுனால வேறு நிறுவனங்கள் என்ன செய்யுது, தானும் அது போலவே லாபம் அடையலான்னு உள்ளே வர்றாங்க. அப்போ நிறுவனம் நஷ்டமடைய வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா உள்ளே வந்த மாதிரியே வெளியிலையும் போகிறதுக்கு இங்கே வாய்ப்புகள் உண்டு. இதுதான் இதனுடைய நேச்சர். அடுத்தது நேராக மோனோபோலி, முற்றுரிமை. தமிழில் முற்றுரிமை அல்லது சர்வாதீனம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? அதாவது இதுக்கு இப்போ மீனிங் தர்றாங்க பார், மோனோபோலின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு. The meaning, the word monopoly has been derived from the combination of two words. The word monopoly has been derived from the combination of two words. இரண்டு வார்த்தைகளிலிருந்து இந்த மோனோபோலியானது உருவாகின்றது. மோனோ சிங்கிள், பாலி வியாபாரி அல்லது செல்லர்னு சொல்லுவாங்க. மோனோ ரெஃபர்ஸ் சிங்கிள் அண்டு பாலி டு செல்லர், தனி வியாபாரி அப்படின்னு தமிழில் சொல்லலாம். இதுக்கு தான் மோனோபோலி. இன் திஸ் வே monopoly refers to the market situation in which there is only one seller of a commodity. இந்த சூழ்நிலையில் இதை வச்சு பார்க்கும்போது இந்த முற்றுரிமை சந்தையில் என்னென்னா, ஒரே ஒரு விற்பனையாளர் ஒரு பொருளில் தானே அவர் மட்டுமே விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார், வேறு யாரும் அந்த பொருளை வாங்க முடியாது. and there is no scope for competition, அங்கே போட்டி போடுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. still some economists observe that there will always be potential threat to the monopolist. அதில் பிறகு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சில பொருளில் இருந்து என்ன சொல்கிறாங்க, போட்டி இல்லாமல் இருக்காங்கன்னு நினச்சாலும் கூட உள்ள ஒரு பயத்தோட, பொட்டென்ஷியல் த்ரெட், ஒருவித பயத்தோடு தான் முற்றுமையாளர்கள் இருந்துகிட்ருக்காங்க. எங்கே தன்னுடைய பொருள் மாதிரியே தயாரிச்சிருவாங்களோ, தன்னுடைய பொருளுக்கு போட்டியாக வந்துடுவாங்களோங்கிற பயத்தோடு தான் முற்றுமையாளராக செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது டெஃபினேஷன். அதுக்கடுத்து திரும்ப டெஃபினேஷன் வருது. மோனோபோலி இஸ் எ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கேரக்டரைஸ்டு பை சிங்கிள் செல்லர். இந்த மோனோபோலிங்கிற சந்தையினுடைய அமைப்பிலேயே பார்க்கும்போது என்னென்னா, சிங்கிள் செல்லர் தனி வியாபாரி, செல்லிங் த யூனிக் ப்ராடக்ட் வித் த ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் எ நியூ ஃபேம் டு த என்டர் த மார்க்கெட். இதில் என்ன இருக்குது, தனித்தன்மையான உற்பத்தி பண்டங்களை விற்பனை செய்து கொண்டிருப்பதால் வேறு நிறுவனம் உள்ளே வருவதற்கு கட்டுப்பாடுகள் நிறைய உள்ளது, ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. மோனோபோலி is a form of market where there is a single seller selling a particular commodity for which there are no close substitutes. ஸோ சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால், மோனோபோலிங்கிற ஒரு சந்தையினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா, சிங்கிள் செல்லராக இருக்காங்க. அதே மாதிரி என்ன இருக்குது, செல்லிங் ஏ பர்டிகுலர் கமாடிட்டி, ஏதாவது ஒரு பொருள் மட்டுமே விற்பனை செய்கின்றார்கள். தேர் ஆர் நோ க்ளோஸ் சப்ஸ்டியூட்ஸ், அங்கே பதிலீட்டு பண்டங்களே கிடையாது. இந்த மாதிரியான 3 சொன்னாவே மோனோபோலின்னு ஒரே விற்பனையாளர் ஒரே பொருளை விற்பனை பண்ணுறாரு, பதிலீடு கிடையாது, நோ க்ளோஸ் சப்ஸ்டியூட்ஸ். இந்த 3 இருந்தாலே போதும். ஓகேவா? அடுத்தது ஃபீச்சர்ஸ் ஆஃப் மோனோபோலி. இந்த முற்றுமையினுடைய தன்மைகள் என்னென்னவாக இருக்கும். தேர் இஸ் எ சிங்கிள் ப்ரொடியூசர், இவர் ஒரு தனி உற்பத்தியாளர் அல்லது விற்பனையாளர், ப்ரொடியூசர் ஆர் செல்லர் ஆஃப் த ப்ராடக்ட். ஒரு பொருளுக்கு தனி விற்பனையாளர் இருக்கார். த ப்ராடக்ட் ஆஃப் எ மோனோபோலிஸ்ட் இஸ் யூனிக் அண்ட் ஹேஸ் நோ க்ளோஸ் சப்ஸ்டியூட்ஸ். இவருடைய சந்தையின் பொருளானது தனித்தன்மை வாய்ந்ததாகவும் பதிலீடு இல்லாததாகவும் இருக்குது, நெருங்கிய பதிலீடு கிடையாததாகவும் இருக்குது. தேர் இஸ் ஸ்ட்ரிக்ட் பேரியர் ஃபார் என்ட்ரி ஆஃப் ஏ நியூ ஃபேர்ம்ஸ். புதிய நிறுவனங்கள் உள்ளே வர கடுமையான தடைகள் உண்டு. த மோனோபோலிஸ்ட் இஸ் ஏ ப்ரைஸ் மேக்கர். அங்கே நம்ம நிறைய பொருள் என்ன பார்த்தோம், பர்ஃபெக்ட் காம்படிஷனில் ப்ரைஸ் டேக்கர்னு பார்த்தோம், அதாவது விலை ஏற்பவர்னு. ஆனால் இங்கே என்ன, விலையை உருவாக்குறதே இவங்க தான், ப்ரைஸ் மேக்கராக இருக்காங்க மோனோபோலிஸ்ட்டு. த மோனோபோலிஸ்ட் அண்ட்ஸ் மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஆர் அப்நார்மல் ப்ராஃபிட். அதிகபட்ச லாபம் அல்லது மிகை லாபம், சூப்பர் லாபம்னு சொல்கிறோமே, அந்த சூப்பர் ப்ராஃபிட்டுங்கிற அந்த மாதிரி எடுப்பாங்க. இந்த 5 தான் இதனுடைய மிக முக்கியமானது. அடுத்தது சோர்சஸ் ஆஃப் மோனோபோலி பவர். சோர்சஸ் ஆஃப் மோனோபோலி பவர், முற்றுரிமை சக்தியினுடைய மூலங்கள் என்ன, அதனுடைய அமைப்புக்கு என்ன அந்த காரணமாக இருக்குது, எதனால் இந்த பவர் வந்திருக்கு, எந்தெந்த வகையில் வருது அப்படிங்கிறது. மோனோபோலியாக ஒருத்தர் மாறணும்னா என்னென்ன சோர்சஸ் இருக்குது. நேச்சுரல் மோனோபோலி, இயற்கையான முற்றுரிமை, பிறக்கும்போதே அப்படிங்கிற மாதிரி இயற்கையான முற்றுரிமை. ஓனர்ஷிப் ஆஃப் த நேச்சுரல் ரா மெட்டீரியல்ஸ்,
இந்த இயற்கையான மூலப்பொருட்கள் இருக்கியா அதனுடைய உரிமையாளராக இருக்காங்கன்னா அவங்க என்னவா இருக்காங்க, மோனோபொலிஸ்டாக தான் இருப்பாங்க, அதாவது உரிமையாளராக தான் இருப்பாங்க. எக்ஸாம்பிள், கோல்டு மைன்ஸ். ஆப்பிரிக்காவில் இந்த வைரங்கள் கோல்டு மைன் கொடுத்துருக்காங்க. ஆப்பிரிக்காவில் என்னென்னு சொல்லணும், டைமண்ட்ஸ் தான் சொல்லணும். ஓகேவா, கோல்டு மைன்ஸை விட டைமண்ட்ஸ் தான் முக்கியம் ஆப்பிரிக்காவில். ஏன்னா ஆப்பிரிக்காவில் வைர சுரங்கங்கள் தான் அதிகமானதாக இருக்குது. ஸோ அதை நம்ம மாற்றிக்கலாம், தப்பு கிடையாது. கோல்டு மைன் பதிலாக டைமண்ட் மைன்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி கோல் மைன்ஸ், நிக்கல் இதெல்லாம் கனடாவில் நிறைய கிடைக்கிது. ஸோ இவங்க என்ன இருப்பாங்க, ஆப்பிரிக்கான்னு எடுத்துக்கிட்டால் என்கிட்ட தான் வைர சுரங்கம் இருக்குது, நான் தான் வைரம் இவ்வளோ தான் கொடுப்பேன், அதுக்கு விலை இவ்வளோ தான் முடிவு பண்ணுவாங்க. அதே மாதிரி கோல் மைன்ஸ், நிக்கல் இதெல்லாம் கனடாவில் ஈஸியாக கிடைக்குதுன்னு சொன்னால் கனடாக்காரர் என்ன செய்வாங்க, என்கிட்ட தான் நிக்கல் இருக்குது, கோல் மைன் இருக்குது, ஸோ நான் சொல்கிறது தான் விலை, நான் கொடுக்குறது தான் அளவுன்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த ஏகாதிபத்தியம் தான், அந்த சர்வாதிகாரம் தான் மோனோபொலி, அதாவது இயற்கையான மோனோபொலியோட அவங்ககிட்ட அமைஞ்சிருக்குது, என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட் மோனோபொலி. இரண்டாவது, அரசாங்கமும் முற்றுமையாளராக சமயங்களில் செயல்படுகின்றது. சிங்கிள் சப்ளையர் ஆஃப் சம் ஸ்பெஷல் சர்வீசஸ், தனி விற்பனையாளராக இருந்து சில பணிகளை அரசாங்கம் நமக்காக செஞ்சிட்ருக்குது. உதாரணமாக ரயில்வேஸ் இன் இந்தியா ரயில்வே இருக்குது இல்லையா, அது என்ன இருக்குது, அரசாங்கத்துக்கு மட்டும்தான் இருக்குது, தனியாருக்கு கிடையாது. இப்போ விடுறாங்க, அது அடுத்த விஷயம். ஆனால் பாடப்படி பார்க்கும்போது என்னது, ரயில்வே இன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரயில்வேங்கிறது அரசாங்கத்தை தான் இருக்குது. அரசாங்கம் அதில் சர்வாதிகாரியாக செயல்படுறது, யாரும் உள்ளே நுழைய முடியாது. அடுத்தது லீகல் மோனோபொலி, சட்ட ரீதியான முற்றுரிமை. லாப்படி, சட்டப்படி நம்ம என்ன பண்ணுறது, சில பொருளை நான் தான் உற்பத்தி பண்ணுவேன், இந்த பொருளுக்கு நான் தான் விலை தீர்மானிப்பேன், அதனுடைய அடையாளம் இது தான் அப்படிங்கிற மாதிரி சட்டப்படி உரிமை வாங்கிக்கிறது. இது சட்டப்படியான முற்றுரிமை. A monopoly firm can get its monopoly power by getting patent right. காப்புரிமை, இந்த பொருளை நான் தான் உற்பத்தி பண்ணணும்னு சொல்லி காப்புரிமை வாங்கிக்கிறது. ட்ரேட் மார்க்கு, வணிக அடையாளங்களை உருவாக்கிறது. அப்புறம் இந்த கவர்மெண்ட் அரசாங்கத்திலிருந்து இந்த பொருளை நான் தான் உற்பத்தி பண்ணணும்னு உரிமை வாங்குறது. இன்னொன்று, என்னுடைய பொருளுக்கு இந்த வணிக முத்திரை இருக்குது, இதை வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க இல்லையா. இது மாதிரியான உரிமைகள் வாங்கிறது லீகல் மோனோபொலி. ஓகேவா, இதெல்லாம் சோர்ஸ் ஆஃப் மோனோபொலி பவர். ஒரு முற்றுமை உருவாகிறதுக்கு என்னென்ன காரணங்கள், என்னென்ன மூலங்கள் இருக்குது அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இது. அடுத்தது என்னென்னு சொன்னால், ப்ரைஸ் அண்ட் அவுட்புட் டிட்டர்மினேஷன் அண்டர் மோனோபொலி, விலை மற்றும் உற்பத்தியின் அளவு முற்றுமையில் தீர்மானிக்கப்படுதல்.